பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த போனவங்க ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. நீங்க ஆம்பியா முண்டாடி செத்துக்கிறாங்க, இவங்க ஏந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் சுடுகாட்டு. இந்த புது தோட்டிக்கிறாரு செத்த போனவங்க ஏந்துக்கிறாமே, இதை முட்டிக்கு நேரம் ஆச்சு அப்படியே படுக்க வைக்கணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய எங்க சொந்தக்காரி எல்லாரும் வந்தாங்க. என்னைய முண்டாட்டி குழப்பாட்டுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும்போதே மூக்கு பிடிக்க சாராயத்தை குடிச்சிட்டு வந்துக்கிறேன். இவங்க குடிச்சு எடுத்து நாளை ஆச்சோம். இவங்களை நல்லா தேசி கைவிலான்னு சொல்லிட்டு என் வீட்டு உள்ள போனானே, சீக்காத்தூள் டப்பா எங்க மிளகாத்தூளை தூக்கின்னு வந்து என் கண்ணுக்கு நேரா கொட்டிட்டு குழப்பாட்டுறேன். கண்ணால மிளகாத்தூள் வந்து கண்ணி எரியுதுங்க. ஏன்டாப்பா உயிரை இருக்கும் போது கண்ணால மிளகாத்தூள் கொட்டிங்கன்னு கேட்டாலும் தோசை உண்ணா போடுங்க. கண்ணே போனா கூட போட்டேன். அது பிடிவாதமா பத்துக்கு நிக்கிறேங்க. என்னைய மாலை கட்டும் போது வெடி வச்சு மாலை கட்டிடுறாங்க. வெடிகுண்டு அணுகுண்டு வைக்கிறாங்க. இது தெரியாத கொண்டு வந்து கைத்துல போட்டு நீங்க சமாளில வச்சு இறந்து விட்டோம். இந்த நாட்டு மக்களை யாரு கட்டி காப்பாற்ற முடியாது. சத்தா நாய் சத்துது போல ஒரு பக்கம் இஸ்து விட்டுருவாங்க. உங்களை இஸ்து விட முடியுமா? மன்னர் ஆயிடுச்சு. அதனால தான் பரிசோதனை செய்து பார்த்தோம். இதுல வெடிகுண்டு கிடையாது. இந்த மாலை உங்களுக்கு சொந்தமான மாலை தானே. நிக்காதீங்க, போடுறா மாலை. மாலை எடுத்து என் திரு கைத்தல போடுறா. வார்த்தை வாயில வரக்கூடாது. ஐயோ சொல்லக்கூடாது. ஐயோ சொன்னா எப்படியே தாய் ஐயோ ஐயோ எம்ம தருமபுரி ஓடி வந்து ஊரை பிடிப்பாண்டா. ஐயோ யாருமே சொல்லவே கூடாது. அடியோடு மறக்கணும் மறக்கணும் மறக்கணும். சண்டு பூசண்டு 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 மாலை சண்டு இருந்ததா? மாலை பெருமை, அது சண்டுக்கு பெருமை. ஆமா, ஒரு வாரம் கொடுத்தேன் 500 ரூபாய். ஒரு மாலை என்ன மாலை? 2 மாலை. அப்ப 2 ரூபாய் என்னாச்சு? 2 பேருமா? ஆமா. எத்தனை செய்யலாம்? எத்தனை செய்வோம்? ஆமா,
செய்யக்கூடாது எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. அமைதியா பேசுங்க குழந்தைகிட்ட. எனக்கு அதிகமா பணத்து மீது ஆசைப்படுறாங்க. எனக்கு தோசை மேல ஆசை வந்து நேரா வீட்டுக்கு போய் என் மொண்டாட்டியை பார்த்து தோசை சுடுன்னு கேட்டங்க. என் மொண்டாட்டி அடிச்சுக்கிறா பெருப்புக்கிறான்னு சண்டை போடுறேன். வீட்டுல ஒன்னாடு ஒண்ணு கிடையாது. திடீர்னு வந்து தோசை கேக்குறீங்க, நான் எப்படியா சுட்டு போறதுன்னு என் மொண்டாட்டி சண்டை போடுறாங்க. என் மொண்டாட்டி கேட்ட உடனே நேரா எங்க ஊரு நாட்டாறு கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்த பருப்பும், ஐயா நாட்டாரு நாளைக்கே மாட்டாரு கிட்ட வாங்கி தரேன் குடு நாட்டாரேன்னு கேட்டங்க. நம்பி கொடுத்துட்டாருங்க. கடன் சொல்லி வாங்கி அந்த வாத்தியார் கிட்ட நாளைக்கே வாங்கி தரேன் நாட்டாரு குடு நாட்டாரேன்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் இறக்க மனசை வச்சு நாளைக்கு வாங்கி தாடான்னு அவர் நாட்டாரு கொடுத்துட்டாரு. வாங்கி அந்த மொண்டாட்டியை கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்துட்டுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுதான் வீட்டுக்கு போறேன். போய் தோசை எடுத்துக்கணும் மாடிய ஆயமா ஆயமா என் மொண்டாட்டி அடிக்கு தட்டுல இருக்கிற தோசை எடுத்தாந்து வச்சுட்டு என் மொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டுலயும் ஒரு தோசை வைக்கிறான். என் பொண்டாட்டி பாத்திரம் கேட்டேன். 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்த பருப்புக்கும் எத்தனை தோசை சுட்டுன்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, மாமா நான் 3 தோசை சுட்டேன் மாமா. என் பொண்டாட்டி சாமாத்திக்காரீங்க. 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க. சுட்டுதான் இருக்கட்டும். என் தட்டுல 2 1 தட்டுல 1 வச்சுக்கிட்டு சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத கிடையாது. நான் அடுப்படியா இருந்து கஷ்டப்பட்டு சுட்டேன். எனக்கு 2 உனக்கு 1 தாண்டா. எனக்கு என் பொண்டாட்டிக்கு வாக்கு வருமாவே. என் மொண்டாட்டியும் துண்ண பாடல, என்னையும் துண்ண விட்ட பாடல. நான் ஒரு திட்டம் போட்டேன். எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போடணும், கதவு சாத்திக்கணும், உள்ள படுக்கலாம். யாரு ஊங்க ஓட்டுறாங்களோ ஊங்க ஓட்டுறவங்களுக்கு 1 ஊங்க ஓட்டாதவங்களுக்கு 2 சொல்ல திட்டம் போட்டேன். நான் என் மொண்டாட்டியை கதவு சாத்திக்கணும், உள்ள படுத்துக்கணும். வெடிகாலம் 5 மணி ஆச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து சாணம் தெளிக்கிறாங்க. ஏழு பாய் நம்மகிட்ட இருக்க சாணம் தெளிக்காருக்கு. எழுந்து சாணம் தெளிடிய ஆயமா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தாலும் தோசை ஒன்னா போடுங்க. 5 ஆச்சு 6 ஆச்சு அதை போயிட்டே போச்சு. 2 ராவு 2 பகல் நான் என் மொண்டாட்டியும் உள்ளவே பத்துக்கிறேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. எங்கன்னா போட்டு வட்ட கூட சொல்லிட்டு போவாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் நீ எல்லாம் கும்பல் சேர்ந்து எங்க வீட்டு கதவு சந்தில வந்து பார்த்தாங்க. நானும் என் மொண்டாட்டியும் உள்ள பத்துனேன். செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஊரே புகாராய் போச்சு. இவங்க ஆம்பியா மொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை சாடி ஆச்சு. உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்கன்னு எல்லாம் கும்ப கூடி பேசுறாங்க. வாத்தியார் கிட்ட போன வருஷம் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு ஓடு 17,000 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறாங்க. என் கூட்டானுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்களாம் வீட்டு மாலை ஏறி ஓட்டம் ஒடிக்கிறாங்க. ஓட்டம் வச்சா தானே வெளியிட்டு அதை போட்டு அழுவ முடியும். எதிர்விட்டு ஏகாமரம் கெட்ட பிறகு அந்த வாசக்கால குத்துறாங்க. கதவு வச்சா தானே வெளியிட்டு ஏற முடியும். ஏண்டா போய் இன்னும் ஆச்சரிக்கு 10,000 கூலி தரணும். ஏண்டா வாசக்கால கெட்ட பறல இடிக்கணும்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. வீடே இச்சு நேரம் நான் கூட நேரம் விட்டோம். அது பிடிவாதமா பத்துக்கணும். கதவு இச்சாங்க எண்ணெய மொண்டாட்டுக்கணும். தெருவுல போட்டு அழுகுறாங்க. மோல் அடிக்கிறவங்க மோல் அடிக்கிறாங்க. பாட கட்டுறவங்க பாட கட்டுறாங்க. ஏன்னா போய் உயிரா இருக்கும் போதே பாட கட்டி மோல் அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுங்க. எங்க சொந்தக்காரி எல்லாரும் வந்தாங்க. எண்ணெய மொண்டாட்டி குழப்பாட்டுறாங்க. என் பங்காளி ஒருத்தன் வரும் போதே மூக்கு பிடிக்க சாராயத்தை குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. இவங்க குச்சி அடிச்சு 4 ஆச்சோம். இவங்களை நல்லா சேசி கைவிலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள போனானே. சீக்காத்தூள் டப்பா எங்க மிளகாத்தூளை தூக்கின்னு வந்து என் கண்ணுக்கு நேரா கோட்டிட்டு குழப்பாடுறேன். கண்ணால மிளகாத்தூள் வந்து கண்ணி எரியுதுங்க. ஏன்டா பாய் உயிரா இருக்கும் போது கண்ணால மிளகாத்தூள் கோட்டிங்கன்னு கேட்டாலும் தோசை உண்ணா போடுங்க. கண்ணே போனா கூட போட்டேன். அது பிடிவாதமா பத்துக்கணுக்கிறேங்க. எண்ணெய மொண்டாடி குழப்பாட்டினாங்க. பாடையில வச்சு கட்டி தூக்கின்னு போயிட்டு போய் நறுக்கிட்டாங்க. மயிலாண்ட வச்சாங்க. என் கூட்ட அனுக்கிற அக்கம் பாக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆம்பியா மொண்டாட்டி ஆக்குறாங்க. பச்சைமனா பேயா வந்து கேட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொல்த்தணும். ஏண்டாப்பா இங்க உயிரா இருக்கும் போதே கொல்த்துறதுக்கு நாங்க 2 பேரும் தாங்க அச்சனு கேட்டாலும் தோசை ஒன்னா கொல்த்தனா கூட கொல்த்தணும். எங்களுக்கு முன்ன சுடுகாட்டுல ஏறமட்டி வரும் கட்டின்னு அடிக்க
எண்ணிய முண்டாட்டி வெறும் கட்டமலை வச்சு எரமுட்ட அடிக்குனே வந்தேன். ஏன் கொல்லி போட்ட பங்காளி ஒருத்த மூஞ்சி மேல எரமுட்ட மூட வர ஏன்டாப்பா மூச்சு வராத மூஞ்சி மேல எரமுட்ட மூட வரன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போட்டு எரமுட்ட மூணா கூட மூட்டோம் அப்படின்னு பிடிவாதமா பத்துக்கு நிக்கிறேங்க. எரமுட்ட மூட்டு வந்த ஜனங்க எல்லாரும் கும்ப கூடி பேசுறாங்க. மான ஒரு வாட்டமாக்குது. மழை வந்த அந்த 2 போனமும் சரியா எரியாது. இந்த 2 போனம் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்று செங்கல் சூளை போடுற மாரி சேர் கூட்டுறான்றாங்க. அப்பதான் போனோம் குமுறி அந்த எரமட்ட மேல வெக்கில் வாரி அது உதறிட்டு சேத்த வாரி வெக்கில் மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க. எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த 3 பேரும் பேசுறாங்க. நம்ம ஊர்ல செத்த போனவங்க ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ஆம்பியா முண்டாடி செத்துக்கிறாங்க. இவங்க ஏந்துக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் சுட்டாங்க. இந்த புது தோட்டிக்கிறாரு செத்த போனவங்க ஏந்துக்கிறாமே இத முட்டிக்கு நேரம் ஆச்சு அப்படியே படுக்க வைக்கணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய தடி வச்சுக்கணும். முட்டிய பாக்குறாரு. இந்த தீ வச்சாங்க பாரு. இது சிறுக சிறுக புச்சுக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொட சொடா என் மொண்டாட்டி என் மொண்டாட்டிக்கு 1 எனக்கு 2ன்னு சுடுகாட்டுல நீங்க எத்தனை பேரு என்னடா 3 பேரு ஆம்பியா மொண்டாட்டி வாயில போட்டுக்கோங்க பழகுது அவங்க 3 பேரு எழுந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓட ஓடிக்கிட்டு இருந்தாக்கா அந்த 3 தோசை நாய் துண்டு வாழாடி நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு கோவில் அந்த சாப்பிட்டு வந்து பட்ட மாதிரி கிணவு கண்டு ஓடியா கனவுதானா கனவு வரலாமா தொன்று கொண்டு கனவு வரக்கூடாது வர வேண்டும் என்றால் இருந்தாலும் வர வேண்டும் வெற்றி பேச்சு வில கிடையாது மாவட்ட இதை சொல்லு ஆமாம் அரசு முடிவு நேரமாக தளபதியாரை தளபதியாரை கொண்டு வர